My question is for Palakkad Ram Prasad sir. Sir, நான் கேட்டிருக்கேன் லைக் 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் மீடியாலாம் வரத்துக்கு முன்னாடி கூகுள் யூடியூப் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி கச்சேரினாலே அப்படியே ரொம்ப வழியும் லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஹாலே சூப்பராக இருக்கும். அதை மாதிரி அக்விஸ்டிக் சொல்லலை, லைக் இது மாதிரி சொல்கிறேன், எனர்ஜி அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இப்போ இந்த யூடியூப் கூகுள் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்தப்புறம், இந்த டிஜிட்டல் மீடியா வந்தப்புறம் யூடியூப்ல பார்த்துடலாமே, 7 டேஸில் போஸ்ட் ஆகும், யூடியூப்ல பார்த்துடலாம், அதெல்லாம் நேராக போய் பார்க்கணுமா அப்படின்னு வந்துருத்து. அதனால இப்போ வந்து அது டிஜிட்டல் மீடியா ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் கர்நாடிக் மியூசிக் ஆர் இது எப்படி? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ கோவிட் வந்து கோவிடுக்கு முன்னாடியும் ஓரளவுக்கு நன்னா போயிட்டு இருந்தது, கோவிட்க்கு அப்புறம் கோவிட் ஹிண்ட்ரன்ஸ்? அது எதுவுமே வந்து முழுசாவும் நடக்காது, முழுசாவும் கெட்டதாகவும் இருக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்ன ஸோ டிஜிட்டல் மீடியாவில் எத்தனை நமக்கு அனுகூலம் இல்லாத விஷயங்களை பார்க்குறோமோ, அனுகூலமாக இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனையோ இடத்துல சந்து புந்து என்ன மூலை முடுக்கு அங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான் பாடுற தோடியோ, இல்லை அவர் வாசிக்கிற ஒரு பைரவையோ, இல்லை விஜய் அண்ணா பாடுற ஒரு தர்பாரோ, இல்லை சந்தீப் பாடுற ஒரு 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 கல்யாணியை கேட்கணும்னா அதுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுறது என்ன. ஸோ நம்ம நல்லதை டெஃபினட்டாக பார்க்கணும். நம்ம கெட்டதை வந்து ஐசோலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய கெட்டது நல்லதுலையும் கண்டுபிடிக்கலாம். என்ன கூட்டத்தை பற்றி பேசும்போது இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் பாடுறா, யார் வாசிக்கிறா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்திலேயே வந்து நிறைய கூட்டம் வரவாழ வந்து நிறைய ஆர்டிஸ்ட்கள் ரொம்ப அவ்வளோ தூரம் ஒத்துக்காதவாழ இருந்தா, ரொம்ப கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் அவளோட பாண்டித்யம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது அப்படியும் ஒரு கேட்டகரி உண்டு. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பிரமாதமாக ரெண்டு சைட்லையும் இருந்தவாளும் நிறையா இருந்திருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்பவும் இருக்குது, இப்பவும் இருக்குது, இனிமேலும் வரப்போகுது. அதுதான் வந்து யதார்த்தம். சரியா? இதில் வந்து நம்ம எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோங்கிறது நமக்கு முக்கியம். நான் வாட் டு ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித்? நான் இன்னைக்கு ஒரு சுத்தமான நாயக்கி பாடுறேன், சுத்தமான தேவகாந்தாரி பாடுறேன், அதில் ஒரு பிசுறு தர்பார் வராது, ஒரு பிசுறு வந்து ஆரபி வராது, ஆனால் அதை கேட்கறது எனக்கு 2 பேர் தான் இருக்கானா, அது ஒரு சாய்ஸ். தப்பு இல்லை, தப்பு இல்லை, எனக்கு அது போகிறோம். நான் பாடுற சுத்தமான நாயக்கிக்கு எனக்கு 2 பேர் வந்தால் போகிறோங்கிறது ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், இல்லை நான் வெறும் காப்பி பெஹாக் மாத்திரம் பாடின்னு இருக்கேன், எனக்கு 2000 பேர் வருவா, எனக்கு அது வேணும்னா அது ஒரு சாய்ஸ். ஆர் ஐ வாண்ட் டு ஸ்டே இன் பிட்வீன், அதுவும் ஒரு சாய்ஸ். சரியா? ஸோ கூட்டம் இஸ் அ பேரோமீட்டர் ஃபார் சம்திங் அப்படின்னா தட் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் அக்செப்ட். என்ன கொஞ்சம் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் கூட, இப்போ ஒரு 15-20 வருஷம்லாம் முன்னாடி கூட அந்த கீரிப்புள்ள பாம்புக்கு சண்டை நடத்துகிற வெளியில் வச்சுட்டு இருப்பா. யூஸ்வலாக அது கோயிலுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும். அந்த கோயிலில் 10 பேர் தான் இருப்பா. இந்த பாம்பாட்டி கிட்டத்தட்ட 200 பேர் நின்றுட்டு இருப்பா. என்ன அதனால அந்த கோயிலோட சாநித்தியம் அதாவது இந்த பாம்பாட்டியோட கம்மியாகிடுதா இல்லையா? ஸோ இதில் வந்து கூட்டங்கிறது ஒரு பேரோமீட்டரா அப்படின்னா தெரியாது. அதை நம்ம அண்ணா சொன்ன மாதிரி குவாலிஃபை பண்ணணும். என்ன மாதிரி ஆடியன்ஸ் அவா, உனக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன வேணும். இப்போ என் கச்சேரிக்கு வரவா வந்து என்கிட்ட வந்து மேபி அவள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாளா இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கிறது அது என்னோட சாமர்த்தியம். சார் பட் அந்த கூட்டம் தானே சார் என்கரேஜ் பண்றது ஒரு ஸ்டேஜ்ல. அதுதான்மா இல்லாம எப்படி சார்? கரெக்ட். ஸோ இப்போ எத்தனையோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கா. எனக்கு ஆசையா, ஆமாம் இந்த ஹால் ஃபுல் ஆகணும்னு ஆசையான எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆசை தான். என்ன எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஆசை இல்லை? இல்லை நான் பெரிய ஒரு 1000 சீட் இருக்கிற இடத்துல பாடுவேன், ஆனால் அதில் எனக்கு 10 பேர் தான் வரும்னு ஏதாவது மூளை இருக்கிற மொத்தம் சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். கரெக்டா? ஸோ என்னோட சாய்ஸை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? பிகாஸ் எல்லாமே ட்ரேட் ஆஃப் தான். அட் த எண்ட் ஆஃப் இட், இஃப் ஐ வாண்ட் சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் சம்திங் எல்ஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். அதுதான் வந்து யதார்த்தம். So the question is, does it need compromise? அதுதான் அந்த காம்ப்ரமைஸ். ஒவ்வொருத்தரும் இது பர்சனல் லெவல்லையும் ப்ரொஃபஷனல் லெவல்லையும் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எய்ம் வந்து சரி நான் வந்து ஒரு 10,000 பேர் வர ஆடியன்ஸுக்கும் நான் பாடுற தர்பார்லையும் நான் பாடுற சஹானால நான் அவளை உட்காத்தி வைப்பேங்கிறது ஏன் சாய்ஸ். இல்லை 10,000 பேர் வரா, 20,000 பேர் வரா, அதனால நான் வந்து நளினகாந்தி மாதிரி ஏதாவது பாடிட்டு போகிறேன், அதுவும் ஏன் சாய்ஸ். நான் என்ன சூஸ் பண்ணுறேன், ஜனங்களுக்கு என்ன வேணும், எங்கள் 2 பேருக்கும் என்ன பொருந்துறது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு ஒரு புத்திசாலியாக இருந்ததுன்னா சீக்கிரம் புரிஞ்சுப்பான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கஷ்டமாகும். இல்லை
மோர் தேன் இட் பீங் அ சாய்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்றது ஆடியன்ஸ் வந்து ப்ராபகேட்டிங் ஃபேக்டராக இருக்கா இல்லையா? இவ்வளோ நல்லா இருக்கு கர்நாடிக் மியூசிக் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருந்தாலும் நம்ம போய் தேடணும் இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஃபிலிம் மியூசிக்லாம் எல்லாரும் சொல்றா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆடியன்ஸ் போய் சொன்னா அவ ஒரு ப்ராபகேட்டிங் ஃபேக்டராக இருப்பா இல்லையா? எனக்கு இது இந்த கம்பேரிசன் எனக்கு கொஞ்சம் ஆடா இருக்கு. மியூசிக் வந்து நம்ம கர்நாடக சங்கீதங்கிறது ஒண்ணு, மாஸ் மீடியா, மூவி இது 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து வி ஆர் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். Perfect. என்ன? ஸோ இதுவும் தப்புன்னு சொல்லல. மியூசிக்குக்கு உண்டான க்ரௌடு ஒரு மாரி. இப்போ வந்து ஷேக்ஸ்பியரோட நாவல்ஸும் இருக்கு. மில்ஸ் அண்ட் பூன்ஸும் இருக்கு. என்ன? எல்லா விதமான ஜானர்ஸ்லயும் இருக்கு. என்ன? ஷேக்ஸ்பியர் வந்து சில பேர் 10,000 பேர் படிக்கிறவாள்ல 10 பேர் தான் படிக்கிறவாங்கிறதால அந்த 10 பேர் ஏதாவது கம்மியா போயிடுறாளா? Perfect. அவளுக்கு கிடைக்கிற யூட்டிலிட்டி, அந்த 10 பேருக்கு கிடைக்கிற யூட்டிலிட்டி சம்மேஷனா நீங்க போட்டேன்னா, இந்த 2000 பேர் மில்ஸ் அண்ட் பூன்ஸ் படிக்கிறவாளோட ஜாஸ்தியா இருக்கலாம். Atma Tripti. டைமண்ட் Soul satisfaction is இது something. வந்து எக்கனாமிக்ஸ்ல வாட்டர் டைமண்ட் பாரடாக்ஸ்ம்பா. என்ன? டைமண்ட் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கிறது. வாட்டர் இவ்ளோ இருக்கு. டைமண்டோட தரம் ஏதாவது கம்மியாயிடுறதா? That's why லால்குடி சார் எப்பவுமே சொல்லுவார், கிளாசிக்கல் மியூசிக் மாஸ் ரீச் ஆகாது, மாஸ் கிளாஸ் ரீச் ஆகாது. அவ்வளவுதான். கிளாஸ் அதே மாஸ் தான். ரீச் ஆகாது, இல்ல மாஸ் ரீச் கிளாஸ் ஆகுதுன்னா ரீச் ஆகாது. ரொம்ப சந்தோஷம். அது See, முதல்ல each and தெரிஞ்சுக்கோ. every one sitting here is enjoying each and clinging to ஒரு வார்த்தையும் நீங்க என்ன பேசுறேல் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்றதே தான். நான் என்ன சொல்றேன்னா, மாசஸ்க்கு போய் ரீச் ஆச்சுன்னா உங்களோட எங்களுக்கு தான் சந்தோஷம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மாசஸ்னா எங்களுக்கு எல்லாரும் வரணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் எல்லாரும் வரணும். எல்லா சமுதாயத்திலும் எல்லாரும் வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்பதான் எங்களுக்கு நாளைக்கு தொழில் நடக்கும். அதையும் புரிஞ்சுங்கோ. நாளைக்கு எங்களுக்கு கச்சேரி வரணும்னா டிக்கெட் சேல்ஸ் நடக்கணும்னா 1000 பேர் 2000 பேரோட 10,000 பேர் 1,00,000 பேர் வந்துன்னா எங்களுக்கு தான் சந்தோஷம். இதனால இதுல வந்து இன்க்ளூசிவா ஆக்குறது தான் எல்லா ஆர்டிஸ்டோட முன்முயற்சியா இருக்கும். அதை எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமாம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப அழகாக சொன்னார் பிரசாத் ராம் சதனா பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மியூசிக் பொறுத்தவரையில் ஒரு கச்சேரின்னு வரத்த 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட், ஒன்று எஜுகேஷன், ஒன்று எலிவேஷன் இருக்கும். கச்சேரிக்கு 3மே முக்கியம். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்றது வேண்டான்னு அப்படின்னு வச்சுட்டா அது வந்து இட் இஸ் நாட் ரைட். ஏன்னா கச்சேரிக்கு வரவா எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு வரல. ஒரு 90% ஆஃப் த பீப்புள் கம் ஃபார் எ குட் டைம். அங்கே லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குப்பா, ஒரு 3 hours ஐ வாண்ட் டு ஹேவ் எ குட் டைம், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லிசன் டு குட் மியூசிக், கோ பேக் ஹாப்பி. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வரா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சங்கீதத்தில் பர்ஃபார்மன்ஸ் கச்சேரி வருத்த சொல்கிறேன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும் ஸ்டேஜில். கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்க முடியுமா எந்த மாதிரி எக்ஸைட்மென்ட்? பிகாஸ் we want to get excited now. நான் வயலின்னா பண்ணுவேன். நீங்க பாட்டும் ரொம்ப நாளா பாடுவேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ். எஸ், எவ்ரிபடி நோஸ். அண்ணா பாடுவேன், நான் பாட மாட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்க பாடுறது we will excited நாங்க கேட்போம். Can you please perform for us? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடா இருக்கு ராகம். ஓகே, ఇంత కంటే కావలన ఈ కష్టము రామ அப்படி இருக்குது. இது வந்து நம்ம கேட்குற கன்னடா. இந்த கன்னடாவையே சமகம பமதனி இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து அதே இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையோ, லைட்டாக மாற்றி கமரி சதனி சத மதனி சம கம பம கமரி சப்ப கமதனி சரி சத பக மதனி ச கம பம கமரி ச கமரி சனி சத பக மதனி சத பக மத பக மரி நீ சத பக மதனி சக மரி சத நீ சத பகமா. அப்படின்னா இது நான் பாடி நீங்கள் இப்படி சொல்கிறேன் எப்படி இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐடியா டு வேர் ராகம். ஒரு கன்னடா தான் வாசிக்கிறோம், தாளத்துக்குள்ளே இருக்குது, ராகத்துக்குள்ளே இருக்குது, அதில் நம்ம கமகத்தை எல்லாத்தையும் காட்டலாம், இப்படியும் காட்டலாம். ஸோ நம்ம வந்து எல்லாமே பர்சனல் சாய்ஸோடு தான் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் வயலனில் வாசிக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ராகம் அனுபவிக்கிற விதமே வேறையாக இருக்கும். ஒரு வாத்தியத்தில் அந்த ராகமே வேறு 5 ஆக்டேவ் எனக்கு வாசிக்கலாம். அண்ட் ஐ எம் நாட்
கன்ஸ்ட்ரெயின்டு பை எ லாங்குவேஜ். எனக்கு பக்தி ஸ்வரத்தில் இருக்குது, எனக்கு ஆனந்தம் அந்த ஒவ்வொரு சவுண்டுலையும் ஐ கேன் ஃபீல் தட் பல்ஸ் ஆஃப் த ராகம், தட் சவுண்ட் ஆஃப் தட் நாதம். ஸோ அப்படி இருக்கிறச்ச நான் எதுக்கு ஒரு ராகத்தை வேறு மாதிரி பார்க்கப்படாது? இப்போது நீ நொவினா நாம பாடுறா, ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அது, நவரச கன்னடா, கொலை கன்னடா. அது ஆக்சுவலாக அதை அந்த வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருந்தானாக்கா அந்த மாதிரிலாம் வாசிக்கவே படாது, அப்படிலாம் வாசிச்சிருக்கா, அப்படிலாம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் அவாய்டு பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு ராகத்துக்குள்ள ஒரு ராகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், கொடுக்கலாம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அதுக்கு சொல்ல வந்தேன். இல்லை, ஒரு சின்ன அதே எக்ஸாம்பிள், அதே கன்னடா எடுத்துக்கலாம். ஸோ த வே எதுக்கு சொல்கிறேன்னா ஹெட்ரோஜெனிட்டி எப்படி நோட்டும், இவருக்கு இப்படி தோன்றுறது, எனக்கு இமீடியட்டாக என்ன தோணுன்னா இதே கன்னடா எடுத்துக்கலாம். வாய்ஸ் ட்ரெயின்டாக இருக்குது, ஸோ தப்பாக வந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுங்கோ. இப்போது இதே கன்னடாவில் கமத தப கம ரிச ஸ்ரீ மாத்ரு இப்படிங்களாம். என்னோட ஸ்பைட் எங்க ஒன்று கமத ரிச தப கம தப கம ரி சுவாசித நவஜவந்தி புஷ், அது அது எனக்கு கிக்கு தருது. இதே கன்னடாவை ஜஸ்ட் அத்தீதமாக எடுத்து பாடும்போது அது எனக்கு கிக்கு தருது. என்ன, இவர் ஒரு விதமாக அந்த கன்னடாவை பார்த்தார், நான் ஒரு விதமாக அந்த கன்னடாவை பார்க்குறேன். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டதுன்னா, ஆஸ் பர்ஃபார்மர்ஸ் அது உங்களோட சிங்காருதா. நான் ஆற்றுல பாடுறதுங்கிறது வேற, நான் ஆற்றுல சூவில் பாடலாம், வாவில் பாடலாம், சீவில் பாடலாம், ஒவ்வொன்றத்துலையும் பாடி பார்த்து எங்கே வருது அந்த அக்ஷர சுத்தத்துக்காக நான் பாடுறதுங்கிறது வேற. இங்கே அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் கம தப கம ப கம ரி சுவாசிதனவனா கேவலமாக தான் இருக்கும். என்ன, ஸோ அதே கன்னடா தான் கம தப கம ப கம ரி ச கம ரி ச கம ரி ச ஸ்ரீ அப்படிங்கிறது இவருக்கு கிக்கா இருக்கலாம். ஸோ அதே கன்னடா, அதே ஸ்ரீ மாத்ருபூதம், அதே ஸ்வரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறோம். இட் இஸ் ஆக்சுவலி அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் அண்ட் கிவிங் இட் அ கிக். அவ்வளோ. இது விஜய் சிவா சார்கிட்ட நான் கேட்குறேன், வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் டியூரிங் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? அது எப்படி? Objective of a performance or objective of music? ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக். மியூசிக்னு பார்த்தாக்கா இட் சாஸ்திரங்கள்லையோ சங்கீதத்துலையோ சொல்கிற மாதிரி இட் லீட்ஸ் டு மோக்ஷா. டைரெக்டாக கச்சேரி பண்ணால் அடுத்த மோக்ஷன் கிடையாது, வீட்டுக்கெல்லாம் போகணும். அது நல்ல லெவலில் என்ன ஆகும், அது ஒரு சைலன்ஸில் கொண்டு விடும். சைலன்ஸில் கொண்டு விட்டாக்க ஞானம் வரும், ஞானம் வந்தால் மோக்ஷம். ஞானத்துக்கு முன்னாடி மோக்ஷம் கிடையாது. இதை அடைஞ்சவர் தியாகராஜ சுவாமி, அதனால தான் இன்னைக்கு அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். கச்சேரி பொறுத்தவரை வேரியஸ் லெவல்ஸ், தி இன்டெலெக்சுவல் லெவல், த சோல்ஃபுல் லெவல், அது மியூசிக்கல் லெவல், 3 லெவல்லையும் அது திருப்தி பண்ணுறது தான் கச்சேரியோட கோல். நான் சோல்ஃபுல்லாக நான் பாடுறேன்னா நீ வீட்டிலே பாடிட்டு இருக்கலாம், நீ மேடைக்கு வர வேண்டியதில்லை. புத்திசாலித்தனமாக பாடினாக்கா சோலுக்கு இடமே இல்லை. சோலுக்கு மாத்திரம் பாடினாக்கா அது புத்திசாலிகளுக்கு சில சமயம் எடுப்படாது. ஸோ இந்த 3 பேரையும் திருப்தி பண்ணுறது, ஏஸ்தட்டிக் வேல்யூ, சோல்ஃபுல் வேல்யூ, இன்டெலிஜென்ஸ் வேல்யூ, இது 3த்தையும் திருப்தி பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸோடைய கோல். This question I've been wanting to ask Sandeep. Sandeep ji, யூஸ்வலாக இந்த அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்குறோம்னு நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபேமிலி சில்ட்ரன் ஆர் லேர்னிங் மியூசிக். பட் அந்த பாடும்போது வாசுதேவ அப்படின்னு அமெரிக்கன் ஆக்சென்டோடய பாடிடுறா. பட் ஐம் அமேஸ் தட் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் வரல. அது எப்படி? எல்லாமே இப்போ நாத தனுமேஷம் சங்கரம் நமாமி இப்படியே பாடுறா. இது என்ன தலையும் ஆட்ட முடியல, ஆட்டாமையும் இருக்க முடியல, எப்படி இருக்குன்னு கேட்குறா. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் விஆர் கர்நாடிக் மியூசிக்னா அவ்வளோ நாங்கள் ஃபாலோவர்ஸுங்கிறா. ஸோ வாட் டு வி டூ அண்ட் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம்? How did you not get it first? My advice and the reason why this didn't happen to me is you have to have a good guru who corrects you. My mother was my first guru. She would not allow me to sing. When I spoke, it's a different story. I would say Swararaga Sudha, Shankara Bharanam, Tyagaraja, Dikshidhar. This is how I spoke, for sure. This is definitely how I spoke. And my parents would make fun of me. At the Swararaga Sudha, Shankara Bharanam, Seriya Solada, they would speak like, they would tell me. And then I would know that it's
not correct. Whether I corrected it or not is a different story, but they would try to correct me and tell me what is correct. And when I was singing, my mother would correct me 100%, and she wouldn't let me go unless I pronounce the words properly. And especially Tamil lyrics, my father would come and say the la, na, all that stuff. You know, those sorts of things. I didn't know. Wonderful, wonderful. This is what I was expecting. Yeah. நம்ம குழந்தைகளே, இங்க இருக்கிற குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கே இது வருதில்ல. கேட்டு கொல்லப்படுகிறார்கள். கேட்டு கொல்லப்படுகிறார்கள். When I was 11 years old, I spent almost 1.5 years in India just for music. 11. I didn't go to அந்த school. பாஷை, அந்த familiarity with the language for a vocalist, instrumentalist இருந்தா அவ வாசிச்சுள்ள, அது வந்து வாசுதேவனாலும் ஒன்னாதான் இருக்க போறது instrumentalist. ஆனா ஒரு பாடகருக்கு, அதுவும் மோஸ்ட்லி there are so many children in US learning Carnatic music. அப்போ அந்த ஆக்சென்ட் சரி பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சம்ஸ்கிருதமா இருந்தாலும், தெலுங்கா இருந்தாலும், கன்னடமா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், you have to spend many hours on learning that particular language. And அந்த நாக்குலேருந்து எந்த பார்ட்டில் அந்த லெட்டர் வரணுங்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். And I learned, at that time, I learned to read and write Tamil script when I was here for Write Tamil script. Read and write Tamil. I didn't know the value of this at that time. I was not going to school, so I had classes 3 times a week with KSK Mama, with KS Krishnamurthy Mama. The other days I was practicing learning songs, but I was sitting at home with my mom and my friends in the neighborhood who go to school. At that time, one of those friends had Tamil tuitions with a neighbor. So I would just go with him, like, just for fun, I'd go. Lende, those grade 1 book, grade 2 book, level 1, level 2. From there I started and I learned. At that time, it was a time pass, as they say, right? Only later on I realized what value that was. And at that time, my grandparents tried to teach me Sanskritam. I now regret that I didn't learn it properly. I was too playful with them and I didn't learn it. Otherwise, that also would have been so helpful today to learn the Sanskrit. That is why you are a cultured person today. நெத்தியில நாம எட்டு அழகான ஒரு தோடையும் காம்போதையும் பாட முடியறது அப்படின்னா that shows who you are, what a person you are. I did a reel recently on Instagram with my wife. And in that, I was making fun of this raga. We did a raga reel, which a lot of people enjoyed. Because in that, purposely, Shankara Bharnam. But that's how I used to speak as a child, Bhairavi. And she'll say, Bhairavi, say it properly. Because this has to happen as a child. We were doing it as a joke. And I can say Bhairavi, Shankara Bharnam, Swararaga Sudala. I know how to say it. I know what's right and wrong, at least. But if you don't inculcate that, if you don't expose children to that, at an early age, they won't even know. And then they don't know Vasudeva Yani Swararaga Sudarasa Yuta. அப்ப கூட உங்களுக்கு அந்த ஆக்சென்ட் வரல, என்ன அளவுக்கு வரல, நான் பாடின அளவுக்கு வரல உங்களுக்கு அந்த ஆக்சென்ட். ஒரிஜினல் மறந்து போச்சு. இப்போ நம்ம தமிழ், பக்கா தமிழ். we are looking forward to so many more panels like this. ஏன்னா எங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் எந்த விதத்திலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வராதா கர்நாடிக் மியூசிக்ல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற காலம். That's what he wanted to ask. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.